இப்போ வந்து நம்ம KT90 டர்போ சார்ஜர் பண்ண போகிறோம் ஓகேவா. இதுதான் வந்து KT சார்ஜர் KT39ஓட அக்சசரிஸ் ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம், புஷ்ஷை போடணும். புஷ்ஷை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு கிளிப்பை போட்டு இந்த புஷ்ஷுக்கு லாக் பண்ணணும். ஆல்ரெடி கீழே ஒரு இதேமாரி லாக் இருக்குது, இதேமாரி லாக்கு கீழே ஒன்று இருக்குது. அதேமாரி இந்த புஷ்ஷை கீழே போட்டு அதுக்கு மேலே இந்த லாக்கை போட்டு லாக் பண்ணிடணும். சரி, அதேமாரி இங்கேயும் ஒரு புஷ் வரும், சேம் லாக்கு கீழே ஒன்று வரும், அதேமாரி புஷ் வரும், லாக் ரெண்டுத்தையும் லாக் பண்ணிடணும். ரெண்டுத்தையும் போட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட்டை நம்ம ஒரு கருவிட்டு தெரியுதா, அதில் ஒரு ரிங்கு ஒன்று வரும். இதேமாரி ரிங்குன்னா இதேமாரி ரிங்கு வரும். இந்த ரிங்கை இதுக்குள்ளே போடணும். இந்த ரிங்கை இப்போ போட்டாச்சு, தெரியுதா உங்களுக்கு. அந்த ரிங்கு இன்னும் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரிங்கை போட்டு இந்த சாஃப்ட்டையும் இதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த பிளேட்டும் வரும். எப்படி வரும்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பிளேட்டு இதுக்கு மேலே இப்படி வரும். இப்படி வந்து இந்த சாஃப்ட்டை இதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்ம. அந்த ரிங்கு போட்டோன்னே இந்த சாஃப்ட்டை உள்ளே போட்டு லாக் பண்ணிடணும் இப்படி, ஓகேவா. இப்படியே ஒரு செட்டிங் வந்துடும். கீழே ஒரு பாக்ஸை போட்டு இது சுற்றாத அளவு நம்ம லாக் பண்ணிடணும். இப்போ அடுத்தது மேலே, இப்போ இதுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்னென்ன டூல்ஸ் வரும் அதெல்லாம் சொல்கிறேன். சாரி, என்னென்ன மெட்டீரியல் வரும்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷாப்பில் இந்த இது போட போகிறோம். இப்படி போட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. அடுத்து இந்த பிளேட்டை போட போகிறோம். இந்த பிளேட் எப்படி போட போகிறோம்னா, ஒரு ஆயில் ஹோல் இருக்கா, அந்த ஆயில் ஹோலில் இந்த பக்கம் பிளேட்டில் பாருங்கள், இந்த ஒரு குரூவ் இருக்கா, அந்த குரூவை பார்த்து இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா. இந்த பக்கம் இந்த ஆயில் ஹோல் பக்கம் இருக்கும், இது மேலே இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது அதுக்கு மேலே இந்த வாஷர் போடணும், ஃபேஸர் மாரி. அதுக்கப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணியாச்சா. இந்த ஓரிங் போகிற குரூவ் இருக்குது பாருங்கள், இந்த ஓரிங் போகிற குரூவில் இந்த ஓரிங்கை இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஓரிங்கை போட்டாச்சு, ஓகேவா. இப்போ அடுத்தது நம்ம இந்த பார்ட்டுக்கு வரோம். இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பார்ட் வந்து இதில் போய் சீட் ஆகும், சரியா. இப்போ இந்த பார்ட்டில் இந்த ஒரு வாஷர் வரும், ஃபேஸர் வரும், ஓகேவா. இந்த ஃபேஸர்லேயும் ஒரு ரிங்கு கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு. ஒரு குரூவ், அந்த குரூவில் வந்து ஒரு ரிங்கு இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ரிங்கை பாருங்கள், அந்த ஃபேஸரில் இதேமாதிரி ரிங்கு ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும், ஓகேவா. இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த ரிங்கு உங்களுக்கு தெரியுதா, இந்த குருவில் இந்த ரிங்கு உட்காந்துருக்கா, இந்த ஃபேஸர் வந்து இதில் சீட் ஆகும். இப்போ அந்த ஃபேஸரை இதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டோம், தெரியுதா உங்களுக்கு. இந்த பிளேட்டை இது கூட இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்ம. அடுத்தது இப்போ இந்த பிளேட்டை இதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டோம், தெரியுதா உங்களுக்கு. நல்லா கிளியராக கட்டுறேன். அது இன்ஸ்டால் பண்ணோன்னே 4 போல்ட்டு தெரியுதா உங்களுக்கு. இந்த 4 போல்ட்டை டைட் பண்ணணும், போல்ட்டு போட்டு. இப்போ இந்த 4 போல்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், மேட்ச் பண்ணிட்டோம் த்ரெட்டு, சரிங்களா. த்ரெட்டை வேறு மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த 4 போல்ட்டையும் டைட் பண்ணணும், ஓகேவா. இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு, 4 போல்ட்டையும் நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் இந்த இம்ப்ளரை போட போகிறோம், டர்போ இம்ப்ளர். இந்த இம்ப்ளரை இதில் ஷீட் ஆக போகிறோம்.
இப்போ இம்ப்ளரை போட்டாச்சு. இம்ப்ளர் போட்டதுக்கப்புறம் இம்ப்ளர் போட்டாச்சா. இப்போ இந்த நெட்டு நம்ம எப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் வந்து டைட் பண்ணணும், கிளாக் வைஸில் லூஸ் பண்ணணும். இந்த டர்போ KT90 அதில் ஒன்றையும் ஆன்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணணும், கிளாக் வைஸில் லூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம டைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டைட் பண்ணியாச்சு, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டர்போ ஹவுசிங்கில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுதாங்க அதோட ஹவுசிங். இந்த ஹவுசிங்கில் இந்த டர்போ சார்ஜரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்படி இன்ஸ்டால் பண்ணிடணும். இதுக்கு மேலே இன்டெக் ஹவுசிங் இருக்குது, அது இன்ஸ்டால் பண்ணணும். அது காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஹவுசிங் போட்டாச்சு. ஹவுசிங் போட்டு இது வந்து எங்கேயும் டச் ஆகலை, சுற்றுதான். KT90 டர்போ சார்ஜர் ஃபுல் செட்டிங் பண்ணியாச்சு நம்ம. இப்போ ஓகே. இப்போ இன்ஜினில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். இன்ஜின் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய வீடியோ நான் அப்புறமேட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? பாய்.